40,000 பட்ஜெட் ரேஞ்சில் நிறைய லேப்டாப்ஸ் இருந்தாலும் இந்த ASUS Vivobook 15 மாடல் ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஃபார் ஸ்டூடெண்ட் காலேஜ் அண்ட் பேசிக் யூஸ்க்கு நான் சொல்லுவேன். ஏன் அப்படின்னா இதோட ஸ்பெக்ஸ், பில்ட் குவாலிட்டி, ஃபீச்சர்ஸ் எல்லாமே பயங்கரமா இருக்கு. அப்படி என்ன பயங்கரமா இருக்கு அப்படின்றது தான் இந்த வீடியோ ஃபுல்லா நம்ம பார்க்க போறோம். வீடியோ ஃபுல்லா பாருங்க. இந்த லேப்டாப் பத்தின ஃபுல் டீடைல்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் இதோட பில்ட் குவாலிட்டியே பார்த்துடலாம். இது ஒரு பட்ஜெட் லேப்டாப் அப்படின்றதுனால பிளாஸ்டிக்ல தான் பில்ட் பண்ணிருக்காங்க. இருந்தாலுமே இதுக்கு யூஎஸ் மிலிட்டரி கிரேட் 810H சர்டிபிகேட் கொடுத்திருக்காங்க ஃபார் டியூரபிலிட்டி. தென் இந்த லேப்டாப் பாத்தீங்கன்னா உங்களுக்கு எலிவேட்டட் ஹிஞ்ச்ல வர்ற மாதிரி பில்ட் பண்ணிருக்காங்க. அரௌண்ட் 1.7 kg வந்து இதோட வெயிட் இருக்கு. ஸோ ஈஸியா வந்து நீங்க லேப்டாப் சார்ஜரும் சேர்த்து நீங்க உங்க பேக்ல வச்சு எடுத்துட்டு போயிடலாம். லேப்டாப்போட கலர்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது இந்த லேப்டாப் வந்து நமக்கு 2 கலர்ல வருது. அது மட்டும் இல்லாம டாப் பேனல்ல உங்களுக்கு ASUSோட ASUS Vivobook அப்படின்ற லோகோவையுமே கொடுத்திருக்காங்க. தென் டாப் பேனல் அப்படியே நம்ம ஓபன் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா இந்த லேப்டாப்போட டிஸ்பிளே ப்ரீவியஸ்லி இந்த மாடல் வந்து ASUS Vivobook 15 அப்படின்னு நான் சொல்லியிருப்பேன். ஏன்னா இது ஒரு 15 inches full HD IPS பேனல் டிஸ்பிளே வந்து கொடுத்திருக்காங்க. பட்ஜெட் சீரிஸ்ல ஐபிஎஸ் பேனல் வந்து இப்ப பாக்குறதே ரொம்ப அதிசயமா இருக்கு. அதுவும் 40,000 ரூபாய்க்குள்ள ஒன் ஆஃப் த பெஸ்ட் பையிங் ஃபீச்சர். அதுக்கப்புறம் டிஸ்பிளே எல்லாமே பாத்தீங்கன்னா உங்களுக்கு பேசிக் தான். 250 Hz, 60 Hz, 45% ஆஃப் NTSC வேல்யூ, கலர் கேமெண்ட்ஸ், பேசிக் யூஸுக்கான ஃபீச்சர்ஸ் தான் கொடுத்திருக்காங்க. பட் UV ரெயின் ஹால்டு லோ ப்ளூ லைட் சர்டிபிகேட் கொடுத்திருக்கிறதுனால ஸோ லாங் யூசேஜ்க்கு உங்களுக்கு ஐக்கு எந்த இரிட்டேஷனும் ப்ராப்ளமும் வராது. ஏன்னா அப்படியே டிஸ்பிளேக்கு மேல பார்த்தோம் அப்படின்னா ஒரு 720 பிக்சல் HD கேமரா வித் பிரைவசி ஷட்டரோட கொடுத்திருக்காங்க. கீபோர்டு அப்படின்னு வரும்போது இது ஒரு 15 inches லேப்டாப் அப்படின்றதுனால உங்களுக்கு ஃபுல் சைஸ் நியூமரிக் சிக்லெட் கீபோர்டு கொடுத்திருக்காங்க. அது மட்டும் இல்ல இங்க பேக்லைட் ஆப்ஷனும் கொடுத்திருக்காங்க. 40,000 ரேஞ்சில் பேக்லைட் ஆப்ஷன்ல இப்போ பார்க்கறதே பெரிய விஷயம். தென் போர்ட்ஸ் அண்ட் கனெக்டிவிட்டிஸ் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது இந்த லேப்டாப்ல வந்து நமக்கு ஒரே ஒரு USB Type A 2.0 போர்ட் வருது. அதே மாதிரி இன்னொரு USB 3.2 Type C போர்ட் வருது. இதுல நீங்க சார்ஜும் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா 2 சூப்பர் ஃபாஸ்ட் Type A போர்ட் வருது. இது ஒரு 3.2 USB அப்படின்றதுனால நீங்க ஒரு 40 Gbps வரைக்கும் நீங்க டேட்டா ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா நீங்க ஹெட்ஃபோன் கனெக்ட் பண்றதுக்கு ஒரு 3.5 mm ரெகுலர் ஜாக் கொடுத்திருக்காங்க. தென் கனெக்டிவிட்டி சைட் பார்க்கும்போது இங்க உங்களுக்கு Wi-Fi 6E வருது. அப் டு 6 GHz Wi-Fi வரைக்கும் இது சப்போர்ட் ஆகும். அதே மாதிரி ப்ளூடூத் அப்படின்னு பார்க்கும்போது விஷன் 5.3 கொடுத்திருக்காங்க. பட் இது OS அண்ட் வெர்ஷன்ஸ் பொறுத்து சேஞ்ச் ஆயிட்டே இருக்கும். தென் முக்கியமான விஷயம் பேட்டரி. நம்ம இந்த லேப்டாப்ல பார்த்தோம் அப்படின்னா இவங்க கொடுத்திருக்க ப்ராசஸர் அண்ட் RAM ஸ்பெக் கான்ஃபிகரேஷனுக்கு இவங்க 42 Wh 3 செல் லித்தியம் அயன் பேட்டரி கொடுத்திருக்காங்க. பேட்டரி பேக்கப் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது ஒரு செல்லுக்கு 2 hour நீங்க ரெகுலர் யூஸுக்குன்னு எடுத்தீங்கன்னா 3 செல் உங்களுக்கு 4 hours ஆஃப் பேட்டரி பேக்கப் கிடைக்கும். சார்ஜிங் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ரேபிட் சார்ஜ் டெக்னாலஜி கொடுத்திருக்காங்க. சார்ஜிங் அடாப்டருமே உங்களுக்கு சின்னதுதான். 45 watts AC அடாப்டர் கொடுத்திருக்காங்க. ஸோ ஃபைனலி ஸ்பெக் ஆஃப் த லேப்டாப் அப்படின்னு பார்க்கும்போது இந்த பர்டிகுலர் மாடல் நமக்கு i3 கான்ஃபிகரேஷன்ல வருது. i3 13 ஜெனரேஷன் 1315U அப்படின்ற ப்ராசஸர்ல வருது. இது வந்து உங்களுக்கு ஒரு 6 core 8 threads வரக்கூடிய i3 ப்ராசஸர். அது மட்டும் இல்லாம இதோட பேஸ் ஸ்பீடு பாத்தீங்கன்னா ஐடியல்ல உங்களுக்கு 1.2 GHz, மேக்ஸ் ஸ்பீடு பாத்தீங்கன்னா அப் டு 4.5 GHz கிடைக்குது. தென் L3 கேட்ச் உங்களுக்கு 10 MB வரைக்கும் கிடைக்கிறதுனால நீங்க ஈஸியா மல்டி டாஸ்கிங் இந்த லேப்டாப்ல தாராளமா பண்ணலாம். அது மட்டும் இல்லாம இது ஒரு 15 watt CPU. இந்த i3 1315 ப்ராசஸரை இதோட காம்படிட்டர் கூட நம்ம கம்பேர் பண்ணோம் அப்படின்னா இதோட காம்படிட்டரா வந்து 7320U ப்ராசஸர், சிமிலர் ப்ராசஸர் எடுத்து நம்ம கம்பேர் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா ஓவரால் பெஞ்ச் மார்க்ல 12 பாயிண்ட்ஸ் அதிகமா ஸ்கோர் பண்ணிருக்கு. அது மட்டும் இல்லாம கீக் பெஞ்ச் மார்க்ல உங்களுக்கு 40% ஹையர் பெர்ஃபார்மன்ஸ் கிடைச்சிருக்கு. இந்த i3 13 Gen ப்ராசஸர் உங்களுக்கு பெர்ஃபார்மன்ஸ் அதிகமாவே தருது. 12 GB DDR4 RAM வருது. கிட்டத்தட்ட 8+4 வந்து கொடுத்திருக்காங்க. அந்த 4 வந்து நீங்க ரிமூவ் பண்ணிட்டு இன்னொரு 8 போட்டு மேக்ஸிமம் 16 GB வரைக்கும் இந்த லேப்டாப்ல வந்து நீங்க RAM அப்கிரேட் நீங்க பண்ணிக்கலாம். அந்த ஆப்ஷனுமே கொடுத்திருக்காங்க. தென் ஸ்டோரேஜ்க்கு இங்க உங்களுக்கு 512 GB NVMe SSD கிடைக்குது. பட் இது ஒரே ஒரு ஸ்லாட் தான். ஸ்டோரேஜ் அப்கிரேடேஷன் ஆப்ஷன் ரொம்பவே கம்மி. இந்த 512 எடுத்துட்டு தான் நீங்க 1 TB அப்கிரேட் பண்ற மாதிரி உங்களுக்கு ஆப்ஷன் இருக்கும். அது மட்டும் இல்லாம இந்த இன்டெல் ப்ராசஸரோட வரக்கூடிய இன்டகிரேட்டட் கிராபிக்ஸ் கார்டு உங்களுக்கு ப்ரீவியஸ் ஜெனரேஷனை விட நல்லாவே பெர்ஃபார்ம் பண்ற ஒரு iGPU கொடுத்திருக்காங்க. அதனால நீங்க பேசிக் போட்டோ எடிட்டிங் ஆர் மல்டிமீடியால பேசிக் ஒர்க்ஸ்க்கு இந்த iGPU கொஞ்சம் நல்லாவே உங்களுக்கு பெர்ஃபார்ம் பண்ணும். ஈவன் இந்த ப்ராசஸர் i3 இருந்தா கூட. ஏன்னா அது மட்டும் இல்ல இந்த லேப்டாப் கூடவே உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா சாஃப்ட்வேரா Windows 11 ஹோம் எடிஷன் லைஃப் டைம் லைசன்ஸோட கொடுக்குறாங்க. அது மட்டும் இல்லாம மைக்ரோசாஃப்ட் ஆஃபீஸ் 2024 உங்களுக்கு லைஃப் டைம் ஆக்சஸ் கொடுக்குறாங்க. அது மட்டும் இல்லாம மைக்ரோசாஃப்ட் ஆஃபீஸ் 365 பேசிக் வெர்ஷன் உங்களுக்கு 1 year சப்ஸ்கிரிப்ஷன் கொடுக்குறாங்க. அது மட்டும் இல்லாம மைக்ரோசாஃப்ட் கிளவுடோட 100 GBயுமே உங்களுக்கு 1 yearக்கு கொடுக்குறாங்க. ஸோ இது எல்லாம் சேர்த்து இந்த லேப்டாப்போட பிரைஸ் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது இப்போ இந்த லேப்டாப்
43,000க்கு அமேசான்ல சேல் பண்றாங்க. பட் ஆஃபர் டைம்ல இதை நீங்க 39,990 கூட உங்களால வாங்க முடியும். ஸோ ஓவரால் 43,000க்கே இவங்க கொடுத்திருக்க ஸ்பெக் அண்ட் பெர்ஃபார்மன்ஸ் பெஞ்ச் மார்க் அண்ட் பில் குவாலிட்டிலாம் வச்சு பார்க்கும்போது டோட்டலி இந்த லேப்டாப் ஒர்த்து. தென் நீங்க ஆஃபர் டைம்ல எடுத்தீங்கன்னா அல்டிமேட் ஒர்த்து. ஸ்டூடெண்ட்ஸ் ஆர் காலேஜ் ஆர் பேசிக் யூஸ்க்கு நீங்க ஒரு லேப்டாப் பாத்தீங்க அப்படின்னா இந்த லேப்டாப் ஒரு பெஸ்டான ஆப்ஷனா இருக்கும். ஸோ இதோட லிங்க்குமே பாத்தீங்கன்னா நான் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன், மறக்காம செக் பண்ணி பாருங்க. தென் இதே மாதிரி நிறைய லேப்டாப்போட ரிவ்யூஸ் அண்ட் டெக் பத்தின விஷயங்களை தெரிஞ்சுக்கிறதுக்கு மறக்காம நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு நிறைய டவுட்ஸ் இருக்கு, பட் வேற லேப்டாப் பார்த்திருக்கேன் ப்ரோ, இது எப்படி இருக்கும் அப்படின்ற உங்களோட டவுட்ஸ் எல்லாம் கிளாரிஃபை பண்ணும் அப்படின்னு என்னோட இன்ஸ்டாகிராமோட லிங்க்குமே நான் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். அங்கேயுமே நான் பிசி அண்ட் டெக் பத்தின வீடியோஸ்க்கான ரீல்ஸ் எல்லாமே ரெகுலரா அப்டேட் பண்றேன். ஸோ மறக்காம ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க, இந்த சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தென் வேற ஒரு நல்ல யூஸ்ஃபுல் வீடியோல உங்க எல்லாரையும் வந்து சந்திக்கிறேன். Until then, டாடா, பை பை, see you.